இன்னைக்கு 27/2/2025 அன்னைக்கு சென்னை நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள் இல்லத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பரபரப்பாக எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னா, திரு சீமான் அவர்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவருடன் படத்தில் நடித்த ஒரு நடிகையுடன் தொடர்பு வைத்திருந்தார். அந்த நடிகை சீமான் அவர்கள் மீது பல்வேறு இடத்துல போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார். வளசரபாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் என்னை திருமணம் செய்து கொள்வதா சொல்லி என்னை ஏமாற்றி என்னை நம்ப வச்சு அவர் பாலியல் ரீதியான உறவு கொண்டார். நான் 5-6 முறை நான் கருக்கலைப்பு கூட செய்து விட்டேன். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், என்னை ஏமாற்றி விட்டார், சீட்டிங் அப்படின்னு சொல்லி வளசரபாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த போலீஸ் திரு சீமான் அவர்கள் மீது ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சுட்டு விசாரித்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண்மணி அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இல்லைங்க, நான் என்னோட கம்ப்ளைண்ட் வித்ட்ரா பண்ணிக்கிறேங்க, நாங்கள் சமரசமாக ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. போலீஸ் கூட அப்போ அதை பற்றி ஃபர்தராக பர்சீவ் பண்ணவே இல்லை. திருப்பி மறுபடியும் இப்போ சீமான் அவர்கள் என்னை ஏமாற்றிட்டாரு, என்னுடன் பாலியல் ரீதியான உறவு வைத்து கொண்டார், என்னை ஏமாற்றி கற்பழிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி புகார் கொடுத்து வளசரபாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் மறுபடியும் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து அவரே நான் வித்ட்ரா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. திருப்பி மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரா? அது நீங்கள் போலீஸ் எடுப்பீங்களா? இது என்னங்க நியாயம் அப்படின்ட்டு உயர்நீதிமன்றத்தில் போய் அந்த பெண்மணி கொடுத்த புகாரை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் போட்டாங்க. உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திரு இளந்திரையன் அவர்கள், நீங்கள் வித்ட்ராயல் அல்லது அந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடியது காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ் அப்படிங்கிறது பழைய செக்ஷன் 320 சிஆர்பிசியில் வரும். அந்த காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ் சமரசமாக போகிற மாதிரி வழக்கு இல்லைங்க. இது ஒரு பெண்ணுக்கு எதிராக பாலியல் ரீதியாக நடந்த மிகப்பெரிய ஒரு குற்றம். இதை ஒன்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்னா பாதிக்கப்பட்ட பெண்மணியே நான் வித்ட்ரா பண்ணிக்கிட்டான்னு சொன்னால் கூட சட்டம் அனுமதிக்காதுங்க. அதனால் போலீஸார் அந்த கம்ப்ளைண்ட்டை தொடர்ந்து விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்த விக்டிம் பெண்மணியே வித்ட்ரா பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லை, சமரசத்துக்கு இடம் இல்லை, நீதிமன்றத்துக்கு வர வேண்டும். நீதிமன்றம் தான் சில வழக்குகளில் வித் தி பெர்மிஷன் ஆஃப் த கோர்ட் சமரசம் பண்ணலாம், சில விஷயத்தில் அவங்க 2 பேரும் சமரசம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் தீர்மானிக்க முடியுமே தவிர போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே நான் சமரசம் பேருன்னு சொன்னேன்னா அது செல்லாது. அதனால் போலீஸு மேற்கொண்டு விசாரிக்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு வந்தது. அப்போ சீமான் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை அந்த V2 விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனடியாக கைது பண்ணலாமா அப்படின்னா, இந்த மாதிரி என்னை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி ஏமாற்றி அந்த ஃபால்ஸ் ப்ராமிஸில் நான் சம்மதம் கொடுத்து என்னை இழந்து விட்டேன், நான் கொடுத்த சம்மதம் அல்ல, ஏன்னா பின்னாடி ஏமாத்திட்டார் அவர், கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா இட் வில் நாட் அமௌண்ட் டு ரேப் அப்படின்னு சொல்லி முன்னாடி நிறைய தீர்ப்புகள்லாம் வந்தது. அப்போ என்ன வரும்? சீட்டிங் தான். 420 ஐபிசி முன்னாடி, இப்போ 318 318 பாரதிய நியாய சங்கீதா, இதுக்கு 7 வருடம் வரை சிறை தண்டனை விதிக்கலாம் அப்படின்னு இருக்குது. அப்போ இவரை உடனடியாக அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஏன்னா இது புதுசாக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த பாரதிய நியாய சங்கீதாவில் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அவருடைய சம்மதத்தை பெற்று பாலியல் ரீதியான உறவு வச்சு கொண்டு அப்புறம் நான் திருமணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏமாற்றிட்டேன்னா அது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி பாரதிய நியாய சங்கீதாவில் சட்டப்பிரிவு 69 புதுசாக ஒரு அஃபென்ஸை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் சீமான் அவர்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட அந்த குற்றம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்போ 420 ஐபிசி தான். அதில் இப்போ இருக்கிற 318 பிஎன்எஸ்ல மேக்ஸிமம் 7 இயர்ஸ் தான். ஸோ 7 வருடம் வரை சிறை தண்டனை வைத்து தண்டிக்கப்படலாம் அப்படிங்கிற குற்றத்தில் உடனடியாக அரெஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பழைய சிஆர்பிசி 41 கேபிட்டல் ஏ பிரகாரமும் இப்போ உள்ள பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் சட்டப்பிரிவு 35(3) பிரகாரமும் வளசரபாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு சமன் அனுப்பி எங்கள் விசாரணைக்கு ஆஜராங்க, நாளைக்கு டேட்டில், நாளைக்கு 28/2/2025 அப்பியராங்க அப்படின்னு சொல்லி நீலாங்கரையில் உள்ள திரு சீமான் அவர்கள் வீட்டில் ஒரு நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க. அவர் அந்த நோட்டீஸுக்கு ஒபே பண்ணி சீமான் வரல அப்படின்னா அவரை கைது செய்யலாம். விசாரணைக்கு பிறகு அவர் கொடுத்த பதில் திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னால் அவரை கைது செய்யலாம். அல்ல திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா இல்லை நீங்கள் வேண்டும்போது நீதிமன்றத்தில் ஆஜராகலாம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது நோட்டீஸ் போலீஸார் ஓட்டின பிறகு திடீர்னு அந்த நோட்டீஸை சீமான் வீட்டில் பாதுகாவலில் இருந்த அவங்க பிரைவேட் செக்யூரிட்டி அமல்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் இன்னொரு நபர் 2 பேரும் சேர்ந்து
அந்த நோட்டீஸ் எல்லாம் கிழிச்சு போட்டாங்க. ஏன்னா சீமான் வீட்டில் சமீபத்தில் சில சர்ச்சைகளினால போலீஸ் மதவஸ் நிறையா போட்டிருக்காங்க. அதனால் என்ன நடந்தது அப்படிங்கிறது அவங்க வளசரபாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் சொன்ன உடனே அவங்க லோக்கல் நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி என்னென்னு பாருங்கள் அப்படின்னு உடனே நீலாங்கரை போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜ் அப்படிங்கிறவர் ஒரு பாட்டி எடுத்துக்கிட்டு நேராக போய் யார் இப்படி கிழிச்சது, இது ஒரு சட்டப்பூர்வமான ஆவணம், செக்ஷன் 35 சப்செக்ஷன் 3 பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் ஒட்டியிருக்கிறோம், ஒட்டினது கிழிக்கக்கூடாது, யார் கிழிச்சது அப்படின்னு விசாரிக்க வரும்போது யாரும் சரியாக சொல்லாதனால கதவை திறங்க விசாரிக்கணும்னு சொல்லும்போது கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில் லேசாக திறக்க உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டரும் மஃப்டியில் சில கான்ஸ்டபிள்ஸும் உள்ளே போகிறாங்க. அப்போ அவர் கையில் வச்சுருந்த துப்பாக்கியை காமிச்சிக்கிட்டு இவங்களெல்லாம் உள்ளே வரவிடாமல் தடுக்கிறார். போலீஸை வந்து சட்டப்பூர்வமான கடமையை செய்ய அவங்கள தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. சட்டப்பூர்வமற்ற முறையில் ஏதாவது செஞ்சாங்கன்னா பின்னாடி நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனால் இந்த இன்ஸ்பெக்டரையும் அந்த கான்ஸ்டபிள் உள்ளோடாமல் தடுக்கிறாங்க. அதில் சில டிவி சேனல் என்ன சொல்கிறாங்க, மஃப்டியில் சில கான்ஸ்டபிள்ஸ் போனாங்க, அதனால் யாரும் தெரியாமல் அவர் தடுத்தார் அப்படின்னு சொல்லி டிவிலெலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இல்லைங்க, இன்ஸ்பெக்டரும் கூட ஒன்றா ஃபுல் யூனிஃபார்மில் இன்ஸ்பெக்டரும் போகிறாரு, மஃப்டி கான்ஸ்டபிள்ஸ். சில நேரங்களில் மஃப்டியில் கான்ஸ்டபிள்ஸ் போனாங்கன்னா சில கடமைகளை செய்வது ரொம்ப எளிது, யூனிஃபார்ம் போட்டும் கஷ்டமாக இருக்கிறதுக்காக வேண்டி கூட்டிட்டு போவாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் யாராவது ஒருத்தர் அடையாளம் தெரியும்படியாக யூனிஃபார்ம் இருக்கணும். இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம்லேயே போயிருக்காருங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் தாரா பண்ணி இன்ஸ்பெக்டர் அண்ட் போலீஸாரை தாக்கி ஒரு துப்பாக்கியை வைத்து அதில் 20 ரவுண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அமல்ராஜ் என்ற அந்த ப்ரைவேட் செக்யூரிட்டி வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரி அப்படி முன்னாள் இராணுவத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், இராணுவ வீரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பண்ணது கண்டிப்பாக தவறுங்க. அதனால் அந்த அமல்ராஜ் அப்படிங்கிறவரையும் அந்த நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸை கிழிச்ச இந்த 2 பேரையும் உடனடியாக போலீஸு கொஞ்சம் ஃபோர்ஸபுல்லாக அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஜீப்பில் கொண்டாண்டாங்க. அவங்களுக்கு கிரிமினல் இன்டிமிடேஷன், அதாவது செக்ஷன் 506 ஐபிசி முன்னாடி இப்போ வந்து 351 சப்செக்ஷன் 2 பாரதிய நியாய சங்கீதா அதுலேயும் கடமையை இதுக்கு வந்து 7 வருஷம் பனிஷ்மெண்ட்டுங்க. அதுக்கப்புறம் பழைய 353 ஐபிசி இப்போ 132 பாரதிய நியாய சங்கீதா. அது என்னென்னா போலீஸாரை தங்கள் கடமையை செய்ய விடாமல் தடுத்தார்கள். அப்புறம் வந்து கிரிமினல் இன்டிமிடேஷன், ஒரு குற்றம் ஒரு அச்சுறுத்தல், மிரட்டுறது, குற்றம் ஒரு மிரட்டல் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரையும் போலீஸு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த காவலர் வந்து ஒரு துப்பாக்கியை வைத்திருக்கின்றார். அவர் முன்னாள் இராணுவ வீரர் என்றால் கூட பரவாயில்ல, அவர் வந்து உரிமை பெற்றிருக்கிறாரா, அதை வந்து எதுக்கு பயன்படுத்தார் அப்படிங்கிற முக்கியம். தன்னுடைய சொந்த பாதுகாப்புக்காக வேண்டி ஒரு நபர் உரிமை பெற்றிருந்தான்னா அதுக்கு மட்டும்தான் வச்சுருக்கணுமே தவிர அவருக்கு நிறைய அச்சுறுத்தல் இருக்கணும் எதுக்காவது அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு செக்யூரிட்டி கார்டாக ஒரு வீட்டில் இருக்கும்போது தனக்கு சொந்த பாதுகாப்பு வைத்திருந்த துப்பாக்கியை அவர் வந்து செக்யூரிட்டிக்கு பயன்படுத்த முடியாது, அது தனியாக லைசன்ஸ் வாங்கணும், அது பெரிய ப்ரொசீஜர். ஆனால் இந்த காவலர் முன்னாள் இராணுவ வீரர் அமல்ராஜ் வந்து துப்பாக்கி காமிச்சு மிரட்டிருக்காரு, ஃபுல்லாக லோடடு ஆம் அந்தது ஸ்மால் ஆர்ம்ஸ். அதனால் செக்ஷன் 3 ரெட் வித் செக்ஷன் 25 ஆஃப் இந்தியன் ஆர்ம்ஸ் ஆக்ட் பிரகாரம் அவருக்கு தண்டனை, அது 10 வருஷத்துக்கு மேலேயே அவருக்கு தண்டனை கொடுக்கலாங்க. அதனால் ஒரு போலீஸ் வந்து நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் எங்கேயா ஒட்டிருந்தாங்கன்னா அது யாரும் கிழிக்கக்கூடாது. அதுக்கு ஒபே பண்ணி அப்பியர் ஆகிறோம், ஆஜராகிறோம் இல்லை என்பது வேறு விஷயம். சீமா அவர்கள் வர்றாரா வரலையாங்கிற வேறு விஷயம். அதை யாராவது, அதுவும் சீமான் இல்லாமல் அவர் வீட்டில் வந்த யாராவது ஒரு நபர் கிழிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வமான கடமையை செய்வதிலிருந்து காவலரை தடுப்பது. அதனால் அந்த மாதிரி நோட்டீஸை கிழிச்சது, குற்றமுறு மிரட்டல் பண்ணது, கிரிமினல் இன்டிமிடேஷன் பண்ணது, அப்புறம் போலீஸாரை கடமையை செய்யவிடாமல் தடுத்தது, அப்புறம் வந்து ஒரு லைசன்ஸ் இல்லாத முறையான உரிமை இல்லாத ஒரு துப்பாக்கி வைத்திருந்தது ஆகிய குற்றங்களில் இந்த 2 பேரையும் கைது செய்திருக்காங்க. உடனே இது எப்படிங்க கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கூட நிறைய பேர் வந்து இன்டர்வியூ பண்ணி போலீஸ் கடமையை செய்ய விடாமல் தடுக்கிற மாதிரி போலீஸ் மூக்கு பக்கத்தில் போய் கேமரா வச்செல்லாம் பண்ணுறாங்க. அப்போ போயா ஓரமாக போயா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னார், எங்களை ஒருமையில் திட்டி விட்டார், எங்கள் கடமையை செய்ய விடாமல் தடுத்து விட்டார் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நல்ல வேடிக்கைங்க இது. ஒரு நீதிமன்றத்துக்கெல்லாம் போனோம்னா மொபைல் ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கம்பாங்க நீதியரசர்கள். மொபைல் ஃபோனை யாருமே வச்சிருக்கக்கூடாது. யார்கிட்டயா பேசணும்னா உடனே அது வந்து கண்டெம்ட்ன்றுவாங்க. ஏன்னா அமைதியாக நம்ம அமைதி காக்கணும். நீதிமன்றத்தில் நீதி பரிபாலனத்தில் தடை ஏற்படுத்தக்கூடாது. மொபைல் ஃபோன் ஏதாவது ரிங் ஆச்சுன்னா ஃபோனை சீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் போலீஸு தங்களுடைய சட்டப்பூர்வமான கடமையை செய்ய விடாமல் 10 கேமராமேன் சூழ்ந்துக்கிட்டு உள்ளே போதுன்னா போலீஸ் எப்படிங்க பண்ணுவாங்க? அவர் மீறாரு, போலீஸை தாக்க முயற்சி பண்ணுறாரு, துப்பாக்கியால் சுற்றுவார், துப்பாக்கி பிடுங்கலைன்னா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேமரா போய் போலீஸ் மூக்கு பக்கத்தில் கொண்டு நிறுத்துறது அப்படிங்கிறது தங்களுக்கு அதிகாரம் இருப்பதாக சொல்லி போலீஸை விட ஒரு சூப்பர் பவர் இருக்குது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸு கடமை செய்ய விடாமல் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம், யாரும் நாங்கள் முன்னாடி நியூஸ் போடணும் அப்படிங்கிறதுக்கு எல்லோரும் முண்டி அடித்து உள்ளே வந்துட்டுனா
ஒரு அரெஸ்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ் தடைப்படும், அல்லது போலீஸுக்கே ஒரு ஆபத்து ஏற்பட்டு விடலாம். குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து தான் ரொம்ப இன்ட்ரூட் பண்ணாமல் பிரஸ்காரங்க தங்க கடமையை செய்யணுமே தவிர உள்ளே போய் பூந்து விட்டு கை செய்வதற்கு இடைஞ்சலாக அப்படிலாம் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்படி இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் என்னை இப்படி அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? பொள்ளாச்சி வழக்கில் எல்லாம் நிறையா பேரை கைது செய்யாமல் வருஷ கணக்கில் இடிச்சிங்களே, என்னை கைது செய்யறதுக்கு என்ன நோக்கம் அப்படின்லாம் இப்போ டிவியில் பேசினாங்க. அவர் வெளியூர் டூர்லேருந்து பேசினாங்க. நாளைக்கு வளசரபாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அப்பீர் ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு 35(3) பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் ஒரு நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் நாளைக்கு தான் வந்து அப்பீர் ஆகிறேன்னு சொல்லி சொன்னேன். இப்போ போய் வீட்டில் போய் தேவையில்லாமல் ஒரு பெரிய ஒரு ட்ராமா பண்ணிட்டீங்க, நான் வர முடியாதுங்க, நீங்கள் என்ன செய்வீங்க, பண்ணி பாருங்கள் அப்படின்னு போலீஸே சவால் விட்டுருக்காரு. அப்படி நான் வரமாட்டேன் அப்படின்னா கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் அதே 35(3)ல் ரொம்ப வெரி கிளியராக இருக்குங்க. நீங்கள் டிவிலேயே ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டீங்க. நான் வந்து நாளைக்கு காலையில் தர்மபுரியில் ஒரு ரெவ்யூ மீட்டிங் நடத்த போகிறேன், அதனால் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாருங்க. வசதியாக போச்சுங்க. நீங்கள் இந்த ரெவ்யூ மீட்டிங் நடத்துங்க. செக்ஷன் 41 சிஆர்பிசி பல சிஆர்பிசியில் இப்போ இருக்கிற 35 பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் வளசரபாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் போய் அவங்கள கைது செய்யணும்னு அவசியம் இல்லை. வளசரபாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நீங்கள் தர்மபுரியில் மீட்டிங் நடக்கும்போது தர்மபுரி போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பி ஏன் காவல் நிலையத்தில் இப்படி வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறோம், நீங்கள் அவரை கைது செய்து என்கிட்ட ஆஜர்படுத்துங்க அப்படின்னா போதும். அந்த தர்மபுரி இன்ஸ்பெக்டருக்கு இவருடைய எல்லா பவரும் வந்துருங்க, அவர் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் அப்படி தான் நம்புகிறேங்க. நாளைக்கு நீங்கள் தர்மபுரி ஆய்வு கூட்டம் போகும்போது கண்டிப்பாக தர்மபுரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் உங்களை கைது பண்ணி விரும்பாகத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜர்படுத்துவாங்க அப்படின்னு நம்புகிறேன். திரு சீமான் அவர்கள் ஒரு இளைய தலைவர், ஆக்ரோஷமாக பேசக்கூடியவர். ஆனால் சட்டத்துக்கு புறம்பான செயல்களை இப்படி அவர் செய்தார் அல்லது ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக பல்வேறு செயல்களை செஞ்சு போலீஸை அல்லது ஒரு ஸ்டேட்டை அவர் சேலஞ்ச் பண்ணானா அவர் முன்னெடுத்து செல்கின்ற ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன்.